கபடி கொஞ்சம் சீக்கிரமா கத்துக்கிட்டேன்னு நான் நம்புறேன் சார். ஆனா அந்த அந்த ஸ்போர்ட்டுக்காக நீங்க உடம்ப ரெடி பண்ணணும், மைண்ட ரெடி பண்ணணும். காலு கீல்லாம் தோல் தேயும். அம் பயங்கரமா அடிபடும். ஸோ இந்த படத்துல கபடி வந்து ஒரு 24 ஹார்ஸோ இல்ல ஒரு நைட் ஷூட் ஆடுறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைல்ல. அதுதான் நான் கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தேன். அதையும் தாண்டி அங்க மண் வெட்டுறது, மரம் ஒட்டுறது, அங்க இருக்கிற பசங்களோட பழகி ஃபன் பண்றது. இதுல வந்து அந்த பைசன் எப்படி உருவாக போறான்றலாம் தாண்டி, இவங்களோட வாழ்க்கை மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும், ஒரு பயங்கர ஒரு கியூரியாசிட்டியும் ஒண்ணு டெவலப் பண்ணேன். அவங்கள பத்தி கத்துக்கிட்ட லைக் டூ லேர்ன் அபௌட் தெம் அண்ட் அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, என்ன மாரி வேலைலாம் பார்த்துருக்காங்க, அவங்க ஸ்கூல் எப்படி, அவங்களோட அனுபவங்கள் எப்படி, இதெல்லாம் தான் அந்த கேரக்டர உருவாக்குச்சு. இந்த மாரி ஒரு கதை இருக்குன்னு ஹவ் டஸ் ஹி நரேட்? சரி இனிஷியலா அவர் வரும்போது, இது வந்து பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி பட் ஃபிக்ஷனும் இருக்கு. ஆ. ஆனா, அந்த ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ண அந்த ரியல் பெர்சன் பத்தி சொன்னாரு. அவரு எப்படிப்பட்ட மனுஷன், எப்படி ஆடுவாரு, சின்ன வயசுலலாம் மாரி சாரும் அவரோட ஃபேமிலிலாம் போய் கூட்டத்துல ஒருத்தனா இருந்து இந்த ஆள விளையாடுறது பார்த்துருக்காங்க. ஸோ அவரோட கதை பத்தியும், இத எப்படி சினிமாவ போய் அ அத எப்படி எழுத போறாருன்றத தாண்டி, அந்த மனுஷன் அந்த அந்த ஹியூமன் பீயிங் பத்தி நெறைய சொன்னாரு. அதிலேயே நம்ம கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இதுல ஒரு சேலஞ்ச் இருக்கு அப்படின்ட்டு தோணுச்சு. பிளஸ் மாரி சார் வந்து ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்ஸ். யா, இஸ் அமேசிங். அண்ட் அவரோட இன்டென்ட் ஆஸ் அ டைரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. அவருக்கு சினிமா மேல ஒரு பெரிய பைத்தியம் ஒண்ணு இருக்கு. அது எஸ்தெட்டிக்காவும் ஒர்க் ஆகணும், கமர்ஷியலாவும் ஒர்க் ஆகணும். அதுல அவர் சொல்ல வேண்டிய கதையும் இருக்கணும். அந்த அந்த வலியும் இருக்கணும். மக்கள்ட்ட போய் சேரணும். ஸோ எல்லா விதத்திலயும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இஸ் அ கம்ப்ளீட் டைரக்டர். ஸோ யா இனிஷியலா அப்படிதான் இருந்துச்சு. நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து ஷூட் போறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் படிச்சேன். அது அதுவரைக்கும் வரைக்கும் தெரியாது. தெரியாது. கதை தெரியும் ஓவராலா, ஒரு ரஃப்பா. ஆனா அதுல இருந்து நெறைய மாறி வேற மாரி ஒண்ணு ஆயிடுச்சு. ஓகே. ஆனா அது வரைக்குமே தெரியாது. பட் ஸ்கிரிப்ட்னா நீங்க ஃபுல் ஸ்கிரிப்ட் படிச்சீங்களா? இல்ல சீன் ஆர்டர் மாரி. ஓகே. சோ ரஃப்பா சீன் ஆர்டர் எழுதுவாரு சார். அதுக்கப்புறம் ஸ்பாட்ல சீன் டயலாக் எழுதுவாரு. சோ நீங்க ஸ்பாட்டுக்கு போய் தான் உங்களுக்கு அன்னைக்கு என்ன டயலாக் ஆ, அப்படின்னு தெரியும். யா, யா, யா. அது கொஞ்சம் தட் இஸ் a scary thingல. யூ Yeah. மேனேஜ்ட். இல்ல அது அவரும் அத எப்படி பார்க்குறாருன்னு நெனைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் டே நம்ம அந்த மூட ஃபிக்ஸ் பண்ணாம, அங்க போயிட்டு ஆர்டிஸ்ட்ட பார்த்துட்டு, அந்த லொகேஷன பார்த்துட்டு, அவரு என்ன ஃபீல் பண்றாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதையும் நோட் பண்ணி எழுத ஆரம்பிப்பாரு. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மாரி செல்வராஜ் ஃபிலிம்? பரியர் பெருமா. யூ டிடன்ட் ஹெசிடேட். நெவர். ஓகே. அத பார்த்தப்போ யூ ரிமெம்பர் யுவர் ஃபீலிங்? எஸ். பட் நான் அவரோட வொர்க் பண்ண போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி அந்த படத்துல "பொட்டக்காற்று பூவாசன்னு" ஒரு பாட்டு இருக்கும். அந்த விஷுவல்ஸ் வந்து பயங்கர அழகா எடுத்திருப்பாரு. இயல்பா இந்த கொரில்லா ஸ்டைல்ல ரோட்ல மேல கீழ நடக்கிறது, அங்க ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும். இப்ப அவன் வந்து அவன பத்தி யோசிக்கிறான்றது வந்து பயங்கர அழகா காமிச்சாரு. ஆனா அதெல்லாம் தாண்டி அந்த படத்துல இருக்கிற மெசேஜும் அ அது ரொம்ப சூப்பரா ட்ரீட் பண்ணாருன்னு நெனைக்கிறேன். ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு.